ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் மினி எக்ஸ்சர் ஷாப் தாங்க வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷாப்பை ஆதம்பாக்கமில் இருக்குது. என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். அதாவது இந்த ஷாப் பார்க்குறதுக்கு வந்து சின்னதாக இருந்தது, ஆனால் அது உள்ளே இருக்கிற ப்ராடக்ட் வந்து கடல் மாதிரி இருக்குங்க. வெளியிலே அழகாக க்யூட்டாக கடைக்கு போகிற மாதிரி குட்டி குட்டியாக கூடைங்க இருந்தது. அது இல்லாமல் குட்டி குட்டியாக வாளி, அதாவது சாம்பார் ரசம் நம்ம கல்யாண வீட்டிலலாம் ஊற்றுவாங்கள்ல, அந்த மாதிரி வாளிலாம் அழகழகாக இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, இங்கே குட்டீஸ் விளையாடுற மாதிரி நிறையா டாய்ஸும் வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருந்தது. இது வந்து நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே கண்டிப்பாக வாங்க முடியும் இந்த ஷாப் வந்திங்கன்னா. அதே மாதிரி நிறைய ப்ராடக்ட் எதை எடுக்கிறது எதை வைக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு ப்ராடக்ட் இருக்குங்க. அவ்வளோ குட்டி குட்டியாக நம்மளுக்கு ஈவினிங்கில் குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறதுக்கு குழி பணியார சட்டி இருந்ததுங்க. அவ்வளோ க்யூட்டாக இருந்ததுங்க. அதே மாதிரி தோசை தவா, உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வேணுமா இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் வேணுமா, என்ன ஷேப்பில் வேணும் எல்லாமே இருந்தது. ஈவினிங் ஆனால் டீ குடிக்கணுமா, கண்டிப்பாக கிளாஸு குட்டி குட்டியாக அதில் அவ்வளோ வெரைட்டி கொடுத்துருக்காங்க. டம்ளர்ஸ் அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அதே மாதிரி அடுக்கு பாத்திரம், அடுக்கு சட்டின்னு சொல்லுவோம்ல, உள்ளே இருக்கிற மாதிரி சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்கும்ல, அந்த மாதிரி அடுக்கு சட்டி, கடைக்கு போகிறதுக்கு கூடை, அழுக்கு துணியை போடுறதுக்கு குட்டி கூடை, இந்த மாதிரி நிறைய இருக்குங்க, சொல்லிக்கிட்டே போகலாங்க. அதுக்கப்புறம் அழகழகாக சில்வரில் பானைங்க, குட்டி பானை, அதுக்கான மூடி, அப்புறம் வந்து நம்ம தண்ணி எடுக்கிறதுக்கு குடம், தண்ணி எடுக்கிற பானை, எல்லாமே அவ்வளோ க்யூட்டாக அழகழகாக இருந்தது. எல்லாமே இருந்தாலும் கண்டிப்பாக அரிசியை நம்ம பாதுகாப்பாக வைக்கணும்ல, அதுக்கான பாத்திரம் கூட இருந்ததுங்க. அரிசி ஸ்டோர் பண்ணுறதுக்கு அழகாக ஒரு மூடியோட செம்ம க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஈவினிங்கில் வந்து கண்டிப்பாக காஃபி ஆர் டீ குடிப்போம்ல, அந்த காஃபியை இந்த டபரா செட்டில் குடித்தா எப்படி இருக்கும், அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் இல்லைங்க, அது கூட இருந்ததுங்க. கண்டிப்பாக அரிசி கோதுமைலாம் நம்ம புடச்சி யூஸ் பண்ணோம்ல, அதுக்கு என்ன வேணும், முரம் தாங்க. அந்த முரம் கூட இருந்ததுங்க. அது கூடவே வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்கான கூடை, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்கான கூடை, இதெல்லாம் அழகழகாக க்யூட்டாக வேறு டிசைன்ஸில் இருந்தது. பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது. நம்மளுக்கு தெரிஞ்ச குட்டீஸ் யாருக்கா பர்த்டேனா இந்த மாதிரி பேக்கேஜாக சின்னதாக பேக்கிங்கில் இருக்குது, அந்த பேக்கிங் கூட நம்ம வாங்கி கொடுக்கலாம். குட்டீஸ் செம்ம ஹாப்பி ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் வாளி, சின்ன சைஸு கொஞ்சம் பெரிய சைஸு, அந்த மாதிரி வாளிலாம் இருந்தது. கண்டிப்பாக சாம்பார் இந்த மாதிரிலாம் நம்ம விருந்துக்கு ஊற்றணும்ல, அது இருந்தால் தானே ஊற்ற முடியும். அது மட்டும் இல்லைங்க, சில்வர் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லை, கிராஸ் ஐட்டம்ஸும் இருந்தது. அதாவது அந்த கோட்டிங்கில் இருக்கிறதும் அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அதில் நம்ம பழைய காலத்தில் டீ கடையில் டீ ஊற்றுவாங்கள்ல, அந்த பாத்திரம்லாம் இருந்தது. டபரா செட் இருந்தது, நிறைய இருந்தது. கண்டிப்பாக தண்ணி வேணும், தண்ணி அடிக்கிறதுக்கு பம்பு, அந்த பம்பு கூட அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. ஷோ பீஸ் வைக்கிற மாதிரி சைக்கிள்ஸு, அதுக்கப்புறம் பைக்கு, இதெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் டீ பாய்லர் கூட இருந்ததுங்க. நம்ம டீ கடையில் பழைய காலத்தில் பார்த்துருப்போம், அந்த டீ பாய்லர் கூட அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. ஷாப்பிங் பேக்ஸ் இருந்தது, அப்புறம் ட்ராலி இருந்தது. நம்ம ஷாப்பிங்கில் தான் போய் யூஸ் பண்ணணுமா என்ன, குட்டீஸ் வீட்லேயே அழகாக ஜாலியாக விளையாடுவாங்க ட்ராலி வச்சு. அதுக்கப்புறம் கப் அண்ட் சாசர்ஸ் இருந்தது, குட்டி குட்டி க்யூட்டான அழகாக சின்ன கிண்ணம், அதோட மூடியோட அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. இதெல்லாம் சமைக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு அடுப்பு முக்கியம் இல்லைங்க, அந்த அடுப்பு கூட அழகழகாக இருந்தது. நம்ம என்ன தான் சமைச்சாலும் ஃபாஸ்ட்டாக டக்குன்னு சமைக்கிறதுக்கு தேவையானது குக்கர் தாங்க. அந்த குக்கர் கூட அவ்வளோ அழகழகாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் சமைச்சாலும் சாப்பிட்றதுக்கு பிளேட்ஸ் வேணும், பிளேட்ஸ் கூட இருந்ததுங்க. சுட சாப்பிட்றதுக்கு என்ன வேணும், ஹாட் பாக்ஸ் தான். அந்த ஹாட் பாக்ஸ் குட்டி குட்டியாக அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. இதில் என்னென்னா, நம்ம நிஜமாலே குக் பண்ணுற மாதிரி குக்கர்ஸும் இருக்குது, சும்மா டம்மியாக குட்டீஸ் வச்சு விளையாடுற மாதிரி குக்கர்ஸும் இருக்குது. 2 டைப்லேயும் கொடுக்குறாங்க. எல்லாமே அப்படி தான். அதாவது கடாய் பார்த்திங்கன்னா நிஜமாலே குக் பண்ணலாம், தோசை தவாவில் குக் பண்ணலாம். அந்த அடுப்பு வந்து நிஜமாலே நம்ம அதில் நெருப்பு வச்சு குக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்டு ஸ்டாண்டு, எல்லா திங்ஸையும் அடுக்கி வைக்கிற ஸ்டாண்டு, பிளேட்ஸ் அடுக்கி வைக்கிறதுக்கு. அண்டு என்ன தான் காலம் மாறினாலும் டிஃபன் கேரியருக்கான மவுஸு கண்டிப்பாக உண்டுங்க. அந்த டிஃபன் கேரியர் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. எல்லாம் சுட செஞ்சு என்ன பண்ணுறது, எதை வச்சு இறக்குறது, கண்டிப்பாக அதுக்கு இடுக்கி வேணும் இல்லைங்க, அந்த இடுக்கி இருக்குது. தோசை கல்லேருந்து தோசை எடுக்கிற தோசை கரண்டி அண்ட் ஜல்லி கரண்டி, எல்லாமே அவ்வளோ க்யூட்டாக அழகழகாக இருக்குது. இவங்க வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ் கூட அக்செப்ட் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன பொருள் வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொரியர் பண்ணுவாங்க. கொரியர் சார்ஜ் ஆட் ஆகும். அண்ட்
இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹைலைட் என்னென்னா க்யூட்டான பீரோ. அவ்வளோ அழகாக க்யூட்டாக பீரோஸ் வந்து வேறு வேறு டிசைன்ஸில் அழகழகாக வச்சுருக்காங்க. வித் கீயோடு இருக்குங்க. அதாங்க விஷயம். இதில் வந்து சின்ன சின்ன மிக்ஸி, கிரைண்டர்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ க்யூட்டாக இருந்ததுங்க. குட்டீஸ்லாம் இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வாங்காமல் விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. நம்மளுக்கே வாங்கணுன்ற ஆசை அவ்வளோ வருது. அதே மாதிரி நிறையா செட்டர்ஸ் வச்சு தான் அப்படியே ஒரு பேக் செட்டாக இருக்குது. இதில் வந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2200. அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட பீசஸ் இவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதில் சின்னதும் இருக்குது, மீடியம், அந்த மாதிரி எல்லா டைப்லேயும் வச்சுருக்காங்க. சாப்பிங் போர்டு இருக்குது, இட்லி குக்கர் இருக்குது, அண்ட் சப்பாத்தி கட்டை இருக்குது, மினி இருக்குது, கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குது, டாய்ஸ் இருக்குது. ரீசனபிள் ப்ரைஸ் தான். அது நான் வந்து ப்ரைஸில் வந்து எந்த இதுவும் இல்லை, ரீசனபிள் ப்ரைஸ் தான் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக டீ போடணும், காப்பி போடணும், அதுக்கு பால் பாத்திரம் வேணும்ல, பால் காய்ச்சறதுக்கு. அந்த பால் பாத்திரம் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஜல்லிக்கரண்டி, ஆட்டுக்கல், அம்மி இருக்குது. எல்லாமே செம்ம, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக க்யூட்டாக செம்மையாக இருக்குது. இங்கே நீங்கள் வந்து விசிட் பண்ண முடிஞ்சால் டைரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வெரிஃபை கூட பண்ணுங்கள். பிகாஸ் இது வந்து ரீசனபிள் ப்ரைஸ் தான் கொடுக்குறாங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே கூட வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ.